இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்திடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. நீ மெலிஞ்சிட்டே போறாய், அதாவது உடல் பருமன் குறைஞ்சிட்டே போகுது, ஒல்லி ஆகிட்டு போறாய். இதை எப்படி நாங்க ஆங்கிலத்துல சொல்லலாம்? You are getting thin. You are getting thin. Or you keep losing weight. You keep losing weight. Again, you are getting thin or you keep losing weight. அப்போ நீ குண்டாயிட்டே போறாய், உடல் பருமன் ஆயிட்டே போகுது. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். நேரத்திற்கு வா. Come on time. Come on time. Come on time. அவனை நேரத்திற்கு வரச் சொல். Tell him to come on time. Tell him to come on time. Again, tell him to come on time. நேரத்திற்கு வர வேணும், மறக்காதே. இது எப்படி சொல்லலாம்? You have to come on time. Don't forget. You have to come on time. Don't forget. Again, you have to come on time. Don't forget. அசையாம நில். Stand still. Stand still. Again, stand still. அப்போ அசையாம இரு. இது எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். நான் உங்கள் நட்பை மிகவும் மதிக்கிறேன். I cherish your friendship. I cherish your friendship. Again, I cherish your friendship. நான் அவளை நேசிக்கிறேன். I cherish her. I cherish her. அவள் தன் குழந்தையுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியையும் நேசிக்கிறாள். She cherishes every moment with her child. She cherishes every moment with her child. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She cherishes every moment with her child. Again, she cherishes every moment with her child. நாம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது எப்படி சொல்லலாம்? We are delighted to see you again. We are delighted to see you again. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? We are delighted to see you again. அவள் அவனை பார்த்தால் மகிழ்ச்சி அடைவாள். She will be delighted if she sees him. She will be delighted if she sees him. Once again, she will be delighted if she sees him. அவரை மகிழ்விக்க இதை ஒரு ரகசியமாக வைத்திருக்க விரும்புகிறேன். நாங்க சில வேளை ஏதாவது சர்ப்ரைஸ செய்யறதுக்கு விரும்புவோம். அது எப்படி சொல்வோம்? I want to keep this a secret to delight him. I want to keep this a secret to delight him. எல்லாருமே கூட சேர்ந்து ஒருக்கா சொல்லி பார்க்கறீங்களா? I want to keep this a secret to delight him. நான் மகிழ்வாக உள்ளேன். I'm delighted. I'm delighted. இப்போ அவள் மகிழ்வாக உள்ளாள். இதை எப்படி சொல்லலாம்? Comment it now. Well done. அவளுடைய மகிழ்ச்சிக்காய் நான் அவளை அடிக்கடி சென்று பார்க்கிறேன். இதை எப்படி சொல்வோம்? Much to her delight, I frequently visit her. Much to her delight, I frequently visit her. Everyone say with me. Much to her delight, I frequently visit her.
அந்த பையன்கள் மகிழ்ச்சியில் கத்தினார்கள். இதை எப்படி சொல்வோம்? அந்த பையன்கள், those boys, கத்தினார்கள், shouted with delight. Those boys shouted with delight. Again, those boys shouted with delight. இதற்கு என்ன அர்த்தம்? What does this mean? What does this mean? Baroo என்பதன் அர்த்தம் என்ன? What does it mean by baroo? What does it mean by baroo? Again, what does it mean by baroo? அவளுடைய இடக்கண் சிவந்திருக்கு. எப்படி சொல்வோம்? Her left eye has become red. Her red eye has become red. Again, her left eye has become red. அவனுடைய கண்கள் சிவந்திருக்கு. இது எப்படி சொல்வோம்? His eyes have become red. His eyes have become red. ரொம்ப எதிர்பார்க்காதே. Don't expect much. Don't expect much. நான் அதிகம் எதிர்பார்ப்பதில்லை. It's my habit. I don't expect much. I don't expect much. அவள் அதிகம் எதிர்பார்க்கல. இது கடந்த காலத்தை பற்றி கதைக்கின்றோம். அப்போ எப்படி சொல்வோம்? She didn't expect much. She didn't expect much. அப்போ அவன் அதிகம் எதிர்பார்க்கல. இது எப்படி சொல்லலாம்? Comment it now. Well done. குரலை உயர்த்தி பேசாதே. Don't raise your voice. Don't raise your voice. Again, don't raise your voice. சொல்றது புரிகிறதா? எப்படி கேட்போம்? Do you understand what I'm saying? Do you understand what I am saying? எல்லாருமே எங்கூட சேர்ந்து ஒரு தடவை சொல்லி பாருங்க. Do you understand what I am saying? உனக்கு அவ சொல்றது புரிகிறதா? Do you understand what she is saying? Do you understand what she is saying? உனக்கு அவங்க சொல்றது புரிகிறதா? இதை எப்படி சொல்லலாம்? Very good. Do you understand what they are saying? Do you understand what they are saying? இப்போ உனக்கு அவன் சொல்கிறது புரிகிறதா? இதை எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. எப்போ வேணும்னாலும் வா. Come anytime you want. Come anytime you want. எப்போ வேணும்னாலும் அதை மாற்றிக்கொள். Change it anytime you want. Change it anytime you want. எப்போ வேணும்னாலும் இதை வெட்டிக்கொள். Cut it anytime you want. Cut it anytime you want. எப்போ வேணுமென்றாலும் மொபைலை சார்ஜ் பண்ணிக்கோ. Charge your mobile anytime you want. Charge your mobile anytime you want. எப்போ வேணுமென்றாலும் குச்சிகளை சேகரித்துக்கொள். Collect sticks anytime you want. Collect sticks anytime you want. எப்போ வேணும்னாலும் ஓய்வெடுத்துக்கொள். இதை எப்படி சொல்லலாம்? Comment it now. Well done. இதுவரை கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை அளித்திருக்காவிடின் இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வினா கேட்கப்படும் நேரத்தில் கமெண்ட் லைனை கிளிக் பண்ணினீங்கன்னா அதுல நேரம் காட்டு. அதையும் ஒருக்கா கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா அந்த நேரத்தோட உங்களோட கமெண்ட் வரும். அப்படி முடியாவிட்டாலும் பரவாயில்லை. Don't worry. Just answer. It's enough. Practice makes you perfect. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.